இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். அது மக்களை பார்த்து தற்குறி, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் உட்கார வச்ச மக்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தற்குறியா தெரியுதா? அவங்களாம் தற்குறி கிடையாதுங்க. 2026 உங்களோட ஆட்சியை தொடச்சி தூர எரிய போறதுக்கான அறிகுறி அப்படின்னும், விஜய் ஒரு விஷயத்தை தொட மாட்டான், தொட்டா விட மாட்டான் அப்படின்னும் விஜய் அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய ஸ்பீச், அவருடைய ஸ்டைல் கொஞ்சம் அதிரடியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஜய் அவருடைய இந்த 2.0 மக்கள் சந்திப்பு எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் அதிகமாக புள்ளி விவரங்களோட, கொஞ்சம் நிதானத்தோட, ஒரு தெளிவோட, அதே நேரத்தில் கொஞ்சம் அதிரடியாகவும் அவருடைய 2.0 மக்கள் பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த காஞ்சிபுரத்தில் இந்த பிரச்சாரம் நடந்ததால காஞ்சிபுரத்தோட லோக்கல் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி திமுக குறித்து ஒரு கருத்தும் சொல்லியிருந்தாரு. எனக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது, வாக்கிய தகராறும் கிடையாது. நம்ப வச்சு ஓட்டு போட்டு மக்களை ஏமாத்துனீங்களே, அதுக்கு நான் கேள்வி கேட்பேன். எனக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல் ரீதியானது. தனிப்பட்ட முறையில் எனக்கும் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு என் கூட தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பும் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஓகே, காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் எந்தெந்த மாதிரியான லோக்கல் பிரச்சனைகளை, அங்கே அந்த மாவட்டத்துக்குடைய பிரச்சனைகளை எந்தெந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக முதல் விஷயமா பாலாறு. இந்த பாலாறு ஆற்றை கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. அளவுக்கு அதிகமாக மணலை எடுத்து மணலை கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட 22,72,000 யூனிட் மணலை இங்கிருந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதன் மூலயமாக ஊழல் செய்யப்பட்ட தொகை மட்டுமே கிட்டத்தட்ட 4,730 கோடி இந்த அரசு கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதற்கான வழக்கும் அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கு. அந்த வழக்கு கோர்ட்லையும் விசாரணையில் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தோட பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா ஆட்சியில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இன்னைய வரைக்கும் ஒரு பராமரிப்பு முறையாக இல்லாமல், ஒரு புதுப்பிக்காம அந்த பேருந்து நிலையம் அப்படியே கடப்பிலே கிடக்கு. காரணம், அந்த பேருந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அதன் ஒரு காரணமாக இருந்தாலும், ஏன் காஞ்சிபுரத்தில் வேற இடமே கிடையாதா? ஒரு மாற்று இடத்தை தேர்வு செஞ்சு அங்கே ஒரு பேருந்து நிலையம் புதுசாக அமைக்க முடியாதா? இதை கூட ஒரு ஆட்சியாளர்களை பண்ண முடியாதா அப்படின்னு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல், அதுக்கு காஞ்சிபுரத்தோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொருளாதார முதுகெலும்பா இருக்கக்கூடியது காஞ்சி பட்டு நெசவாளர்கள். அந்த நெசவாளர்களையும் இந்த அரசு கவனிக்காம விட்டுருச்சு. நெசவாளர்கள் ரொம்ப வறுமையிலையும் ஏழ்மையிலையும் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சாயப்பற்ற தொழிலாளர்கள், அவங்களோட வாழ்வாதாரமும் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி வாங்குறாங்க. அந்த 500 ரூபாய் கூலியை ஏற்றி கொடுங்கன்னு கேட்டால் அதை கூட இவங்களால கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு நெசவாளர்களை, எப்படி இந்த டெல்டா பகுதியில் கூடிய விவசாய மக்களை இந்த அரசு வஞ்சிக்குதோ, இந்த அரசு கண்டுக்காம இருக்குதோ, அதே மாதிரியே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களையும் சாயப்பற்ற தொழிலாளர்களையும் இந்த அரசு கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல், வாலாஜாபாத் அருகில் இருக்கக்கூடிய ஆவலூர் ஏரி, இந்த பாலாறுல இருந்து வரக்கூடிய நீர், அந்த பாலாரை விட இந்த ஆவலூர் ஏரி கொஞ்சம் மேட்டு பகுதியில் இருக்கனால அந்த பாலாரோட நீர் அந்த ஏரிக்கு செல்ல முடியல. அதனால இந்த ஆறோட நீர் ஏரிக்கு செல்ற மாதிரி வழிவகைகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த உள்ளூர் மக்களுடைய பல ஆண்டுகால வேண்டுகோள். இதையும் இந்த அரசு கண்டுக்கல. அதை முறையா இந்த ஆற்றோட தண்ணி இந்த ஏரிக்கு போறதுக்கான வழிவகைகள் செஞ்சா அந்த ஆவலூர் கிராமம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் நீர் தடையில்லாமல் தண்ணீர் பெறுறதுக்கான வசதிக்காக இருக்கும். இதையும் இந்த அரசு பண்ணல. இதையும் இந்த அரசு கவனிக்கணும். இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்சி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனடியாக சரி பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். தாவேகாவோட தேர்தல் விஷன் அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி, இதுதான் இதோட விளக்கங்கள். இதை இன்னும் டீட்டெயிலாகவும், இதை இன்னும் அதிகமாகவும் ஒரு விளக்கமாகவும் தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம். இதுதான் டிவிக்கோட முக்கியமான விஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்படி தாவேகாவோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோருக்கும் நிரந்தர வீடு. எல்லாரோட வீட்லேயும் ஒரு 2 வீலர் ஒரு காரை இருக்கணும். அது இலவசமாக கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களே அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம வளர்க்கணும், பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும். அதற்கான முயற்சிகளையும் தாவேகா
ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு டிகிரி படித்து வாங்கியிருக்கணும். அப்படி டிகிரி வாங்கின எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையாக இருக்கட்டும், தனியார் வேலையாக இருக்கட்டும், வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ அது எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். ஜிஹெச் முக்கியமாக அரசு பொது மருத்துவமனைகள் மக்கள் பயப்படாமல் போகணும். அதற்கு தாவேகா வழிவகை செய்யும் அப்படின்னும், பருவமழை காலத்தில் மக்கள் அவங்களுடைய வீடுகள், பயிர்கள், விவசாய நிலங்கள், விவசாயிகள் அப்படின்னு யாருமே பாதிக்காத வண்ணம் அதற்கு என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ முழு முயற்சியாக எடுப்போம். இந்த அரசு இந்த 4000 கோடியில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி தாவேக்கா அதை ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நம்மளுடைய தங்கைகள், அம்மா, தாய்மார்கள், தங்கையோட குழந்தைகள் அப்படின்னு பெண்களுக்கு அதிக அளவோட பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள், முயற்சிகள் என்னவோ அதெல்லாம் எடுக்கப்படும். நம்ம ஆட்சி வந்தால் நம்ம ஆட்சியில் ஒரு பெண் குழந்தைகள் கூட தனியாக வெளியே போகிறதுக்கோ இல்லை பெண்கள் வெளியே போகிறதுக்கோ பயம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக தைரியமாக போவாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரியோ, இந்த கோவையில் நடந்த மாதிரியோ நம்ம ஆட்சி காலத்தில் ஒரு பெண்கள் கூட பாதிப்பு வராத வண்ணம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக சீர்திருத்தம் செய்வோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசும்போது குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே ஏதோ அடிச்சு விட்டுற மாட்டோம், மக்களை ஏமாத்துற மாதிரி தேர்தல் அறிக்கைகளை கொடுக்க மாட்டோம். நம்ம ஆட்சிக்கு வந்தது, அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்தது மக்களுக்காக தான், மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் விஜய் ஆட்சிக்கு வந்தான். விஜய் ஒரு விஷயத்தை தொட மாட்டான், தொட்டா அதை விட மாட்டான். ஏண்டா விஜயை தொட்டோம், விஜயோட மக்களை தொட்டோம் அப்படின்னு இந்த அரசு ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு டயலாக்கையும் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமேனால் குறியை வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அப்படி பல விஷயம் இன்னைக்கு ரொம்ப புள்ளி விவரமாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிரடியாகவும் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. விஜயோட ஸ்பீச் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? விட விஜய் ஸ்பீச் இன்னும் அதிகப்படுத்திருக்காரு, இன்னும் நல்லா பேசுகிறா அப்படின்னு தோணுதா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.